வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 2 செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸா பார்க்க போறோம். யாக்சாம் மற்றும் சூஃபாக் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் குசாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. லபா மூமணி மற்றும் கஜன் எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. கஜ்ரா மற்றும் தாத்ரா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைனா, குஞ்சியா, கட்காரி, ஹல்பா மற்றும் பார்தி. கான் அப்துல் காஃபர் கான் 1987ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீரபுருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. முன்னுரையில் நீதிக்கான லட்சியங்களை ரஷ்ய நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். முதலாவது ஐந்தாண்டு திட்டம் 1951ல இருந்து 56 வரைக்கும் நடுவுல இருந்துச்சு. பகுதி 10ல பழங்குடியினர்கள் பகுதிகளை பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. கோண்டெலுச்சி 1837ல இருந்து 56 வரைக்கும் சக்ரா பைசு தலைமையில ஒடிசால நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சர் ஃபார் பிரச்சின் காலகேந்திர நிறுத்திய லோக்ரி. வைட்டமின் B6 பைரிடாக்சின் சொல்லுவாங்க. வைட்டமின் B7 பயோட்டின் சொல்லுவாங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் பாரத் 2018ஆம் ஆண்டு சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம். நிஷ்டா 2019. சமகர சிக்ஷா வித்யாஞ்சலி நிபுன் பாரத் 2021. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015. தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020. ஸ்வயம் பிளஸ் 2024. பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014. அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018. பிரதமர் மோடியின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனீஷ் தயாள் சிங். சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட விகார் ஏரி எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? மும்பை. சுற்றுலா தொழிலாளர்களின் மாணவர்களுக்காக NHAIயின் கல்வி முயற்சியின் பெயர் என்ன? ஆரோகன். யமுனை நீர்க்குழாய் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 2 மாநிலங்கள் இவை? ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் மற்றும் விக்சித் பாரத் தொலைநோக்கு திட்டத்தை முன்னேற்றுவதற்காக அமைக்கப்பட்ட 2 உயர் அதிகார குழுக்களுக்கு யார் தலைமை தாங்குகிறார்? ராஜீவ் கௌபா. ஹிமா கோலி பாலின உணர்திறன் மற்றும் உள்புகார்கள் குழுவின் தலைவர். புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸை மாற்றுவதற்கான வரைபடத்தை வகுக்க VK பால் தலைமையில நித்தி ஆயோக் குழு அமைச்சிருக்கு. வினீத் ஜோஷி பயிற்சி மையங்களில் மாணவர்கள் சார்ந்திருப்பதை குறைக்க உருவாக்கப்பட்ட குழுவின் தலைவர். 2025ஆம் ஆண்டுக்கான 67வது ராமன் மேக்சேசே விருதை வென்ற அமைப்பு எது? எஜுகேட் கேர்ள்ஸ். இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட இன்னொரு பேர் ஃபவுண்டேஷன் டு எஜுகேட் கேர்ள்ஸ் குளோபலி. இந்த அமைப்பை உருவாக்கினது சஃபினா ஹுசைன். 2007ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ராமன் மாக்சேசே விருது இந்த அமைப்புக்கு மட்டும் கொடுக்கல. ஷாகினா அலி மாலத்தீவை சேர்ந்தவங்க, அவங்களுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த பிளாவியானோ அன்டானியோ வில்லுனோவோ இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. போஷன் டிராக்கர் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதற்கான பிரதமர் விருது வாங்கியிருக்கு. INCOIS தேசிய புவியியல் பயிற்சியாளர் விருது வாங்கியிருக்கு. மேரி பஞ்சாயத்து அப்ளிகேஷனுக்கு டிஜிட்டல் நிர்வாகத்திற்கான WSIS சாம்பியன் விருது வாங்கியிருக்கு. சமீபத்தில் ஜப்பானில் பிரதமர் மோடிக்கு பரிசளிக்கப்பட்ட தருமா பொம்மை எந்த இந்திய துறவின் மாதிரியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது? போதி தர்மா. ஹரியானால பீமா சகி யோஜனா பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஈசாட் முர் சுரங்கப்பாதை. மகாராஷ்டிரா சார்லஸ் 3க்கு சோனமா மும்ரா மரக்கன்று பரிசு வழங்கப்பட்டிருக்கு. நாக்பூர் டு பூனே வழித்தடத்துல இந்தியாவின் மிக நீண்ட பாதை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நரேந்திர மோடி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தால் எத்தனை பிராந்திய அலுவலகங்கள் திறக்கப்பட்டன? மொத்தம் 3. ஸோ ஆல்ரெடி இந்த APED அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்புக்கு மொத்தம் 16 ஆபீஸ் இருக்கு. இப்போ 3 ஆபீஸ் திறந்திருக்காங்க. பாட்னா, டெஹ்ராடூன், ராய்ப்பூர் இந்த 3 பகுதியில திறந்திருக்காங்க. IREDA நம்ம இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம். இந்தியாவுடைய 14வது மகாரத்ன நிறுவனம் HAL. பஞ்சாயத் கே பாராளுமன்றம் 2.0 திட்டம் பிர்சா முண்டாவுடைய 150வது பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. NRSC அமைப்பு கிராப் கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய ஆன்மீக சுற்றுலா மாநாட்டை எந்த நகரம் நடத்த உள்ளது? மத்திய பிரதேசத்துல உஜ்ஜைன். இந்தியா சிமெண்ட்ஸ் வேதியியல் குறித்த 17வது சர்வதேச மாநாடு நடத்த போறாங்க.
2024 to 2026 கொழும்போ செயல்முறை தலைவர் இந்தியா. முதலாவது சர்வதேச ஒலிம்பிக் ஆராய்ச்சி மாநாடு குஜராத்தில் நடக்க போகுது. தெலுங்கானா மாநிலம் பாரத் உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. IATA ஆண்டு பொதுக்கூட்டம் இந்தியால நடந்து முடிஞ்சிருக்கு. எகிப்தில் நடைபெறும் பிரைட் ஸ்டார் 2025 பயிற்சியில் எத்தனை இந்திய துருப்புகள் பங்கேற்றிருக்காங்க, அதாவது எத்தனை இந்திய வீரர்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னா 700. ஸோ இந்த பிரைட் ஸ்டார் அப்படிங்கிற பயிற்சி எகிப்த் நாட்டுக்கும் அமெரிக்கா நாட்டுக்கும் நடக்கிற பயிற்சி. 1980 இருந்து இதை அனுசரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால இருந்து இப்ப 700 பேர் இதுல பங்கேற்க போறாங்க. இந்திரான்னு சொல்லக்கூடிய பயிற்சி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற பயிற்சி. 14வது பதிப்பு இப்போ கோஸ்ட் ஆஃப் சென்னையில் நடந்திருக்கு. டஸ்லி கார் கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கு உஸ்பெகிஸ்தானுக்கு நடந்த கூட்டு பயிற்சி பூனேல ஃபாரின் ட்ரெயின் நோடின்னு நடந்துச்சு. போல்டு குருஷேத்திர கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கு நடந்த கூட்டு பயிற்சி ஜோத்பூர்ல நடந்துச்சு. எக்ஸஸ் கூட்டு பயிற்சி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் 12வது பதிப்பு கொழும்புல நடந்துச்சு. எக்ஸஸ் மாதிரி இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடந்த கூட்டு பயிற்சி 14வது பதிப்பு இப்போ மேகாலயால உம்முறை அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. ஸோ இந்தியால இருந்து லடாக் ஸ்கவுட்ஸ் பிரதிநிதிப்படுத்தியிருக்காங்க.